அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மகிமை நிறைந்த அற்புதங்களை செய்கிற மகத்துவராம் இயேசுவின் திருநாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே மே மாதம் 2026 ஆண்டிலே அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திற்கென்று தேவன் என் உள்ளத்திலே கொடுத்த ஒரு வார்த்தை லூக்கா 1 அதிகாரம் 37 Luke chapter 1 verse 37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு வசனங்கள் மிகுந்த அழகாக தெரிந்த வார்த்தைகள் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சவால்களையும் பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை சில வேளைகளில் மறந்து விடுகிறோம். இந்த லூக்கா 1 அதிகாரத்திலே 2 நபர்களை குறித்து சுருங்க நான் உங்கள் மத்தியிலே உங்களுக்கு தியானத்திற்கு கொண்டு வர வாஞ்சிக்கிறேன். முதலாவது, தேவனுடைய ஊழியக்காரனாய் காணப்பட்ட சகரியாவும் எலிசபெத்தும் இருவரும் வயதோவிய ஒரு தம்பதிகள் தான். அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக நடந்து வந்தவர்கள். முக்கியமாக சகரியா ஊழியம் செய்யும்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திலே தூபம் காட்டும் நேரத்திலே காபிரியேல் என்ற தேவ தூதன் அவருக்கு வெளிப்படுகிறதை பார்க்கலாம். அவர் சொன்னார், சகரியாவே, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இப்பொழுது அதை குறித்து திட்டங்களையும் எப்படி நடத்த வேண்டும் என்றும் சில காரியங்களை காபிரியேலாகிய தூதன் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து பிள்ளைக்காக ஜெபித்த இந்த சகரியா, அவருடைய வாயிலிருந்து வந்த அடுத்த வார்த்தையில் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் கிழவனாய் இருக்கிறேனே, என் மனைவி வயது சென்றவளாக இருக்கிறாளே. அப்பொழுது காபிரியேல் சொல்கிறார், நீ இந்த காரியங்களை விசுவாசியாதபடியினால் பிள்ளை பிறக்கும் நாள் வரை நீ ஊமையாயிருப்பாய் என்று சொல்லப்பட்டதை பார்க்கலாம். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிற நாம் தேவனுடைய வேண்டுதல்களை அற்புதங்களை ஆவலோடு கூட எதிர்பார்க்கிறவர்களாய் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். விசுவாச வார்த்தைகளை நாம் அறிக்கையிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் சபைக்கு செல்லும் பொழுதும் மற்ற நேரங்கள் ஜெபிக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுது என் வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்வார் என்று அவளோடு கூட எதிர்பார்க்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் திகழ வேண்டும். ஏனென்றால் தேவன் அவருடைய திட்டத்தின்படியும் நேரத்தின்படியும் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், மறந்து போக வேண்டாம். உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பலன் உண்டு. ஆகவே விசுவாசத்தோடு கூட தேவன் இந்த அற்புதங்களை செய்வார் என்று ஆவலோடு கூட ஒவ்வொரு மணித்துளிகளும் எப்பொழுதும் நீங்கள் எதிர்பார்த்தலோடு காத்திருக்க வேண்டும். பாருங்கள், அதே காபிரியேல் 6 மாதங்களுக்கு பிறகு மரியாளின் வீட்டுக்கு செல்லுகிறதை பார்க்கலாம். மரியாளை பார்த்ததும் மரியாளை வாழ்த்துகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் பேசி முடித்த பிறகு அவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீ கர்ப்பவதியாகி குழந்தை பெற்றெடுப்பாய், இயேசு என்று பெயர்வாய். இந்த காரியங்கள் சொன்ன பிறகு அவர் சொல்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கங்கள், மனிதனுடைய மூளையிலே திடீரென்று நமக்கு முடியுமா முடியாதா என்ற ஒரு காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுது ஒரு சகஜம்தான். ஆனாலும் கூட நீங்கள் தேவன் நாள் முடியும் என்ற ஒரு திண்ணமும் ஒரு விசுவாசமும் உங்களுக்குள்ளாக எழும்புமே என்றால் மாத்திரமே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உடனே மரியாள் சொல்லுகிறார், இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. அப்பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலும், ஆகதால் உன்னிடத்தில் பிறக்குது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொன்ன பிறகு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இதுதான் மிக முக்கியமானது. அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். உடனே அவருடைய மனம் முழுதுமாய் மாறினது. இது எப்படி ஆகும் என்ற கேள்வியை எழுப்பின அதே மரியாள் இப்பொழுது சொல்கிறாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது.
உடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுள். இதுதான் விசுவாசத்தின் வார்த்தை. பாருங்கள், வசனம் சொல்கிறது, அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்போடு உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா? தேவனிடத்தில் அநேக நேரங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை தாரும் ஆண்டவரே, எனக்கு பிஆர் தாரும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த மாதத்தில் நம்முடைய வல்லமை எனக்கு தேவை ஆண்டவரே. என் பணத்தை இவைகளெல்லாம் நம்முடைய எல்லா விதமான இகபர தேவைகளை சந்திக்கிறவரை பார்த்து நாம் ஜெபிக்கிறோம். ஜெபித்த பிறகு அதை நம்ம எதிர்பார்ப்பதில்லை. எதிர்பார்த்தலோடு விசுவாசத்தோடு கூட நாம் தொடர்ந்து தெய்வ வசனங்களை பிடித்து கொண்டவர்களாக, ஜீவ வசனங்களை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று பவுலடியார் எழுதுகிற வண்ணமாக நாம் ஜீவ வசனங்களை விசுவாசித்து, வசனத்தை கொடுத்தவர், எனக்கு விசுவாசத்தை வளர்க்கிறவர், அவர் என்னால் என் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் என் மிகுந்த ஆவலோடு கூட உங்கள் அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினதை பாருங்கள். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. வேதம் சொல்கிறது, அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. எல்லாவற்றையும் அதினதின் காலங்களிலே அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். உங்கள் வேண்டுதலை என்றைக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நாம் ஒருவேளை சகரியாய் போல ஜெபிக்கலாம், அற்புதங்கள் எதிர்பார்க்காமல் ஜெபிக்கலாம். ஆனால் அவன் எதிர்பார்த்திராத நேரத்திலே அற்புதங்கள் வந்தது. ஆனால் அவன் தன்னுடைய அவிசுவாசத்தை அறிக்கையிடுகிறதை பார்க்கிற போல நாம் இல்லாதபடி எப்பொழுதும், ஆண்டவரே உம்முடைய அற்புதங்களை இன்றைக்கு நான் எதிர்பார்க்கிறேன், நீர் என்னோடு கூட சொன்ன தரிசனங்களை இன்றைக்கு நான் எதிர்பார்க்கிறேன் என்று மிகுந்த ஆவலோடு கூட ஒவ்வொரு நாட்களும் உங்கள் உள்ளங்களை ஆயத்தப்படுத்தி அற்புதங்களை எதிர்பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் வாக்கு தந்தவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு வாக்கு தத்தங்களின் அற்புதங்களை எதிர்பார்க்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும். தெய்வ சமூகத்தில் எப்பொழுதும் எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த அருமையான மே மாதத்தின் முதல் நாள் காலையிலே பிள்ளைகள் ஆவலோடு கூட எதிர்பார்த்திருக்கும் அற்புதங்கள், ஒருவேளை பிள்ளைகளுடைய திருமணமாய் காணப்படலாம், அநேக நாட்களாய் ஜெபித்த பிள்ளையினுடைய வேலையாய் காணப்படலாம், வியாபாரத்தின் பெருக்கமாய் காணப்படலாம், எதிர்காலத்தின் ஆவிக்குரிய ஆண்டவரே ஒரு வளர்ச்சியின் காரியமாய் காணப்படலாம். எந்த காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் ஆவலோடு கூட எதிர்பார்த்து காணப்படுகிறார்களோ, எந்த காரியங்களாய் இருந்தாலும் உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. எங்களுடைய நேரத்தின்படி நீர் வருகிறவர் அல்ல, உம்முடைய நேரத்தின்படி வருகிறவர். விசுவாசிக்கிறவன் அவன் பதறான் என்று பார்க்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகவே விசுவாசத்தோடு கூட காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தாரும். நீர் ஜெபத்தை கேட்கிறவர். இரண்டாவது, எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவர். மூன்றாவது, ஆண்டவரே உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகவே நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசிக்க செய்கிறவர். அப்படியே இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து உம்மை நெருங்கி பழக, உம்முடைய விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற்றப்பட்டு வளர உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சுற்றுப்புற சூழ்நிலையை பார்த்து வாழாதபடி கர்த்தர் என் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிச்சயம் செய்து முடித்திருக்கிறார் என்று எதிர்பார்ப்போடு கூட விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட ஒவ்வொரு நாட்களும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து முடிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீதிமானின் விருப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி எங்களை நீதிமானாய் மாற்றி நம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களில் காணப்படும் ஒவ்வொன்றையும் நீர் நேர்த்தியாக நடத்தி உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆட்சேபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல செய்திகளை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்து முடித்து நாமத்தை மையப்படுத்தும். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய கிருபை, அளவற்ற கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கி ஆசீர்வதித்து மேன்மையும் மகிமையுமாய் நடத்தட்டும். அப்படின்னு செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக முடித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை தொடர்ந்து ஜெபிக்க
தொடர்ந்து துதிக்க கிருபை தருவாராக. ஆமென்.